சிறகடிக்க ஆசையில் மனோஜுக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆயாச்சு. ரெடி ஆனோடனையும் நம்ம ரோஹிணி வர்றாங்க. ரோஹிணி வந்து பொண்ணுக்கு மேக்கப் கிக்கப் எல்லாமே போட்டு விட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி சாப்பாடு அப்புறம் என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அது ஃபுல்லாக எடுத்து வைக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா குடும்பத்தோடையே இங்கே வந்து எல்லா டெக்கரேஷனும் நடக்குது. நடந்தோடனே அந்த அம்மா கேட்குறாங்க, பரவாயில்ல என் வீட்டு விசேஷத்துக்கு நீங்கள் குடும்பமாகவே வந்து எனக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையில எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. மனோஜ் வந்து காரில் இறங்குறாப்புல யாரும் பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லி த்ரில்லாக காட்டுறாங்க. கடைசியில் யாரும் பார்க்கல. போய் மேலே மாடியில் இருந்துக்கிறாரு. இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சிருப்பார்ல அவரும் இன்னொரு பொண்ணும் சேர்ந்து கீழே வந்து காஃபியோ சாப்பாடோ சாப்பிட்லான்னு வராங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா முத்தை பார்த்துறாங்க. பார்த்தோன்னே விழுந்தடிச்சு ஓடி போய் போச்சு மனோஜ் பப்பரப்பா மனோஜ் போச்சு போச்சு அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் கீழே முத்துவும் மீனாவும் இருக்காங்க. இவங்க பார்த்தது முத்துவும் மீனாவும் மட்டும்தான். முத்துவும் மீனாவும் இருக்காங்க போச்சுன்னொன்னே மனோஜ் திமிரி அடித்து ஓடிக்கிட்டு சென்னலுக்குள்ளே நுழைஞ்சு நான் ஓடி போயிடுறேன்னு கத்துறாரு. கத்துனோன்னையும் 3 பேரும் சேர்ந்து பிடிச்சி இழுத்து பெட்டில் போட்டு அமுக்கி எதுக்காண்டி வந்திருக்காங்க என்னத்துக்காண்டி வந்திருக்காங்க நீங்கள் போய் பேசி பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இதுதான் இங்கே நடக்குது. வேறு ஒன்றும் சுவாரஸ்யமாக நடக்கலை. அந்த மாதிரி நடந்தால் உங்களுக்கு நான் திரும்ப எடுத்து போடுறேன். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க.